தனக்கே தெரியாமல் தனது கம்பெனி டைகருக்குத்தான் விற்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்து அதிர்ந்து போனான் ஆகாஷ். அதில் கோபம் கட்டுக்கடங்காமல் வர கருடனின் சட்டை காலரை பிடித்திருந்தவன் கத்த ஆரம்பித்திருந்தான். ஆனால் இனி கத்துவதாலோ இல்லை கோபப்படுவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது அவனுக்கே நன்றாகத் தெரியும். அவன் கையை தன்னிடமிருந்து விலக்கிவிட்ட கருடன், உனக்கு அட்லீஸ்ட் இந்த பணம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. உனக்கு நடந்த ஒரே நல்லது இது ஒண்ணுதான். ஆனா டைகர் இதுல கூட ஏதாவது பண்ணி இருக்கலாம். அவன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது என்று சொல்ல, அவனை நிமிர்ந்து பார்த்த ஆகாஷ், இந்த பணமும் டைகர் கிட்ட இருந்துதான் வந்துச்சா என்று கேட்டவனுக்கு திடீரென சந்தேகம் வர வேகமாக பணம் அடங்கியிருந்த அந்த பைகளை எல்லாம் திறந்து பார்த்தான். அதில் மீண்டும் பெரும் அதிர்ச்சி. அவ்வளவு பெரிய பைகளில் மேல் வரிசையில் மட்டும் பணம் இருந்தது. அடியில் எல்லாம் வெறும் காகிதங்கள் மட்டுமே இருக்க, பையிலிருந்த மொத்தத்தையும் கீழே கொட்டி பார்த்தான் ஆகாஷ். அனைத்து பைகளிலும் அதே போல்தான் இருக்க, ஆகாஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இவ்ளோ பிளான் பண்ணி என்கிட்ட இருந்து கம்பெனியை வாங்குறவன் பணத்தை மட்டும் எப்படி உண்மையா கொடுப்பான் என்று தலையில் அடித்துக் கொண்டான். இங்கு பொய்யான பணத்தை ஆகாஷ் கண்டுபிடித்திருக்க, அந்த பக்கம் சர்வா அங்கிருந்த தனது காரில் கிளம்பியிருந்தான். பின்னாலேயே விக்டர் காரில் சர்வாவை ஃபாலோ செய்து வந்தான். சர்வா முகத்தில் ஒரு கர்வ புன்னகை நிரம்பி இருந்தது. இந்த நொடி அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை அவனால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தவன், இந்நேரம் ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருப்பா என்று அவனது நிலைமையை நினைக்க இன்னும் தான் சிரிப்பு வந்தது. இதில் சர்வாவின் தவறு என்று எதுவுமே இல்லை. ஏற்கனவே ஆகாஷை அவன் எச்சரித்திருந்தான். அவன்தான் சர்வாவிற்கு தெரியாமல் ஏதேதோ திட்டம் தீட்டி சர்வாவிடமிருந்து தப்பிக்க முடியும் என நினைத்தான். அதற்கான பலனை இப்போது அனுபவிக்கிறான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே வண்டி ஓட்டிய சர்வா ஆள் அரவமில்லாத ரோட்டில் சென்று கொண்டிருப்பதை சிறிது நேரம் கழித்து அறிந்தான். எனவே காரை ஓரமாக சர்வா நிறுத்த, பின்னால் வந்த விக்டரின் காரும் நின்றது. அதிலிருந்து விக்டர், பவானி இருவரும் இறங்கி ஓடி வந்து சர்வாவின் காரில் ஏறிக்கொண்டனர். சர்வா அமைதியாக இருக்க, பாஸ், நீங்க இப்படி ஒரு பிளான் போடுவீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. தரமான சிறப்பான பிளான். இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? பக்கா மாஸ்டர் பிளான். அந்த ஆகாஷோட மூஞ்சி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கும்னு பார்க்கத்தான் முடியல. அது ஒண்ணுதான் பாஸ் எனக்கு வருத்தம். ஆனா அந்த முட்டாளுக்கு இன்னும் கூட நாம என்ன பண்ணிருக்கோன்னு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று பவானி சிரிக்க, அதை கேட்டு குறுக்கே வந்த விக்டர், நம்ம ஆகாஷ பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கருடனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவன மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஆள் நாம வார்ன் பண்ணதுக்காக அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போக மாட்டாங்க. அதுவும் அவனோட குறுக்கு புத்தியை வச்சு கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவான். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பாஸ் என்று கூறினான். அதற்கு தலையாட்டிய சர்வாவுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. எனக்கு அந்த கருடனோட ஆள்கிட்ட இருந்து போன் வந்தது. நான் நம்பர் கொடுத்துட்டு வந்தேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க கூட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னீங்களே என்று சர்வா கூற இருவருக்கும் ஆச்சரியம். நிஜமாவா பாஸ்? எப்ப போன் பண்ணா? என்ன சொன்னா? அவனை நம்பலாமா என்று இருவரும் மாறி மாறி கேள்வி கேட்க, விக்டரால் இன்னும் கூட சர்வாவுடைய அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை. பெருமூச்சு விட்ட சர்வா லட்சுமணன் பேசியதை யோசிக்க ஆரம்பித்தான். என்னதான் அவன் பெரிதாக எதுவும் பேசவில்லை என்றாலும் அவன் குடும்பத்தை பற்றி சொன்னதும் அதற்காக அவன் அழுததும் இன்னும் சர்வா காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்தது, தனியே வாழ்ந்தது என பழைய நினைவுகள் வந்து செல்ல, என்னோட குடும்பமும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா நானும் இவன மாதிரி தான் எவ்வளோ போராடியாவது அவங்கள காப்பாத்தி இருப்பேன். உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும் அதையும் செஞ்சிருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் கூடவே கருடன் லட்சுமணனின் குடும்பத்தை எங்கு மறைத்து வைத்திருப்பான் என்பதையும் யோசனை செய்தான். நிச்சயம் லட்சுமணனால் அதை கண்டுபிடிக்கவோ இல்லை சர்வாவிடம் சொல்லவும் முடியாது. ஆனால் எப்படியாவது அவன் குடும்பத்தை கண்டுபிடித்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தான் சர்வா. இதெல்லாம் அவன் மாறி மாறி யோசித்துக் கொண்டிருக்க, பாஸ், ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லணுமா என்று சர்வாவின் நினைவுகளை கலைத்தான் பவானி. இருவரையும் நிமிர்ந்து பார்த்த சர்வா லேசாக சிரித்தான். அவர்கள் இருவரும் இல்லை என்றால் இன்று நடந்த அனைத்தையும் அவன் தனியாக செய்திருக்க வேண்டும். அவனால் செய்ய முடியாது என்று இல்லை. ஆனால் இவர்களுடன் இருப்பது சர்வாவுக்கு பெரிய பலமாகத் தோன்றியது. பவானியின் கேள்விக்கு பதில் சொல்லாத சர்வா தனது போனை எடுத்து, உன்கிட்ட நான் பேசணும் என லட்சுமணனுக்கு மெசேஜ் செய்தான்.
விக்டர், பவானி இருவரும் சர்வா செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். என்ன செய்கிறான், யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறான் என்று இருவருமே கேட்கவில்லை. சில நொடிகள் அமைதியில் கரைய, பாஸ், வேலை முடிஞ்சதா, நாங்க 2 பேரும் கிளம்பலாமா என்று மெதுவாக கேட்டான் விக்டர். உடனே இன்னும் இல்ல என்று சர்வா பதில் சொல்ல, சர்வாவிற்கு லட்சுமணனிடமிருந்து அழைப்பு வந்தது. உடனே காலை அட்டன் செய்த சர்வா லவுட் ஸ்பீக்கரில் போட்டு மூவரும் கேட்கும்படி போனை நடுவில் வைத்தான். அந்த பக்கம், ஹலோ சார் என்று லக்ஷ்மணனின் மெல்லிய குரல் கேட்டது. இங்க பாரு, உன்னை தேடி வந்து உன்னோட உதவிய கேட்கறது நான். அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். அதை செய்யலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிப்பேன். ஆனா எதையும் என்கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் நீ சொல்லணும், புரிஞ்சுதா? உன்னோட வேலை நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றது மட்டும்தான் என்று சர்வா கூற, அந்த பக்கம், ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்றேன் என்றான் லட்சுமணன். ஓகே, ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா என்று சர்வா கேட்க, இல்ல சார், இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் இல்ல. நான் நைட் முழுக்க தூங்காம இங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தா உங்களுக்கு உடனே நான் சொல்றேன். இன்னும் கருடன் திரும்ப வரல, எங்க போனான்னு தெரியல என்று லட்சுமணன் கூற, இந்த பக்கம் தலையாட்டிக் கொண்டு கேட்ட சர்வா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு எப்போ எந்த நேரத்துல என்கிட்ட பேசணும்னாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம். டே நைட் எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் உனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன், உன்னோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்று சர்வா சொன்னதும் அந்த பக்கம் யோசனையில் ஆழ்ந்த லட்சுமணன், ஆனா நீங்க தப்பான டைம்ல எனக்கு போன் பண்ணீங்கன்னா என்ன பண்றது என்று சந்தேகமாக கேட்டான். உடனே யோசனை செய்த சர்வா, அப்படின்னா நாம சில கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் என்று கூறினான். சர்வா நிலைமையை புரிந்து கொள்ள கோட் வேர்டுகளை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைத்தான். அந்த பக்கம் லட்சுமணனுடைய நிலைமை என்ன, இது பேசுவதற்கான நேரமா இல்லை ஆபத்தில் இருக்கிறானா என்பதையெல்லாம் ஒற்றை வார்த்தையில் சர்வா தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கோட் வேர்டுகள் மட்டுமே அதற்கு ஒரே வழி. அவன் ஆசிரமத்தில் வளர்ந்தபோது இதையெல்லாம் விளையாட்டாக பின்பற்றி இருக்கிறான். இப்போதும் அதே டெக்னிக்கை பயன்படுத்த நினைத்த சர்வா லட்சுமணனிடம், நான் உனக்கு தப்பான நேரத்துல கால் பண்ணா எனக்கு நீ எக்ஸ்னு ரிப்ளை பண்ணு, நீ ஏதாவது பிரச்சனையில இருந்தா வைன்னு ரிப்ளை பண்ணு, ரிப்ளைனா எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்புறம் என்று அடுத்த கோடை சொல்ல வந்த சர்வா ஒரு நொடி தயங்கிவிட்டு பிறகு, நீ எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலனா இசட்னு அனுப்பு, புரிஞ்சுதா என்று கேட்க, ஓகே சார், இது ஈஸியா தான் இருக்கு, நான் இதை ஃபாலோ பண்றேன். அப்புறம் இப்ப நான் போகணும், நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன் என்று கூற, சரி என்ற சர்வா, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு கருடன் இடம் கொடுத்திருக்கானா, இல்ல நீங்க எல்லாம் எங்க தங்குவீங்க, உங்க வீட்டுக்கே போயிடுவீங்களா என்று கேட்க, இல்ல சார், நாங்க எங்கேயும் போக கூடாது, அந்த மாதிரி போறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, நாங்க எல்லாரும் எப்பவுமே கருடன் கூடவே தான் இருக்கணும், அதுக்காகத்தான் அவ என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கான் என்று குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் லட்சுமணன் குரல் மாறிட சர்வாவிற்கும் அது புரிந்தது. பிறகு, லட்சுமணன், உன் ஃபேமிலியை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சர்வா சொன்னதும், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், எனக்கு இது போதும் என்று உடனே மகிழ்ச்சியுடன் பதில் சொன்னான் லட்சுமணன். அதை கேட்டதும் சர்வாவிற்கும் லேசாக முகத்தில் புன்னகை தோன்றியது. பிறகு, சார், உங்க நேம் நான் என் போன்ல என்னன்னு சேவ் பண்ணணும், இன்னும் எதுவும் சேவ் பண்ணல, ஆனா என்ன பண்ணா இவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வராது என்று சர்வாவிடமே அவன் கேட்க, நொடிகள் யோசனை செய்த சர்வா, என் பேரை பீட்சா பாய்னு சேவ் பண்ணிக்கோ, எப்பெல்லாம் நான் உனக்கு போன் பண்றேனோ அப்பெல்லாம் உனக்கு ஒரு பீட்சா டெலிவரி ஆகும், இல்லனா கருடனுக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உன் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு என்று சர்வா கூறியதும், இந்த ஐடியா ஓகே சார், ஆனா எங்க டீம்ல ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாரோட போன் கால்ஸையும் ட்ராக் பண்ணி அதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கருடன் கிட்ட சொல்லுவான், ஒருவேளை அவன் நம்ம போன் கால்ஸை எல்லாம் டேப் பண்ணிட்டா என்ன பண்றது என்று கேட்க சர்வா யோசனை செய்தான். உடனே குறுக்கே புகுந்த விக்டர், டோன்ட் வரி, அதை நான் பாத்துக்கிறேன் என்று கூறினான். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, உன்னால அதை பண்ண முடியுமா என்று சந்தேகத்துடன் கேட்டான். உடனே தலையாட்டிய விக்டர், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பீட்சா ஷாப்ல மேனேஜரா இருக்கான், அவனை வச்சு எப்படியாச்சும் அவன் லைனை லக்ஷ்மணன் கூட கனெக்ட் பண்ணிடுறேன், செக் பண்ணுனா அது நேரா அங்கதான் போகும், நம்ம மேல சந்தேகம் வராது,
என்று டெக்னிக்கலாக ஐடியா கொடுத்தான். சர்வாவிற்கும் அது சரியாகவே பட்டதில் சிரித்தவன், லட்சுமணன் கேட்டுச்சா, இந்த ஐடியா ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டான். எஸ் சார், இது ஒர்க் அவுட் ஆகும் என்று லட்சுமணன் சொல்லி முடிக்க பின்னால் இருந்து, லட்சுமணா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஒரு கணீர் குரல் கேட்டது. அதை கேட்டதும் யாரோ லட்சுமணனை நோக்கி வருகிறார்கள் என்பதை இந்த பக்கம் இருந்த சர்வாவிற்கும் புரிந்தது. லட்சுமணன் உடனே பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த பையன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதோ வரேன் என்று கூறியவன் மெதுவாக, நான் போகணும் சார் என்று சர்வாவிடம் சொன்னான். ஓகே, உங்களுக்கான பீட்சா ஆன் த வேலை இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி ஆயிடும் என்று கூறிய சர்வா சிரித்துக்கொண்டே அழைப்பை துண்டித்தான். பிறகு போனை ஓரமாக வைத்துவிட சர்வாவையே பார்த்து கொண்டிருந்த பவானி, பாஸ், இந்த பிளான் ஐடியா எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு புரியல என்று சொல்ல சர்வா என்னவென்பது போல் அவனை பார்த்தான். இந்த லட்சுமணனோட ஃபேமிலி இதுக்கு நடுவுல எங்க வந்தாங்க, எதுக்காக அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க என்று கேட்க, அந்த கருடன் லட்சுமணன் ஃபேமிலிய கடத்தி வச்சுக்கிட்டு அவனை மிரட்டித்தான் அவனை கூட வச்சிருக்கான், சொல்றத கேட்கலனா ஃபேமிலிய கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான் என்றதும், வாட் என அதிர்ந்தான் விக்டர். ஆமாம் என்பது போல தலையாட்டினான் சர்வா. அப்படின்னா பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த கருடன் கூட இருக்கிற எல்லாருக்கும் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? பிகாஸ் லட்சுமணன் பேசும்போது யாருமே கருடனை விட்டுட்டு போக மாட்டோம், எல்லாரும் எப்பவும் அவன் கூடவே இருப்போன்னு சொல்றான். அப்படின்னா அவன் கூட இருக்கிற எல்லாரோட ஃபேமிலியையும் கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் மிரட்டி தனக்கு அடியாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ என்று விக்டர் சந்தேகம் கேட்க சர்வாவும் அதை பற்றி யோசித்தான். பிறகு எப்படியாவது லட்சுமணனோட ஃபேமிலிய நாம கண்டுபிடிக்கணும் என்று சர்வா சொன்னதும், பாஸ், அது கொஞ்சம் ரிஸ்க், முதல்ல நாம அந்த கருடனை காலி பண்ணணும், அவனை முடிச்சு கட்டிட்டா அடுத்து ஈஸியா நாம லட்சுமணனோட ஃபேமிலிய காப்பாத்திரலாம் என்று விக்டர் கூறியதும் அவனை முறைத்த சர்வா, உன்கிட்ட இப்ப நான் ஒப்பீனியன் கேட்டேனா என்று முறைக்க விக்டர் வாயே திறக்கவில்லை. உங்க 2 பேர்கிட்டையும் இத பண்ணலாமான்னு கேட்கல, இதத்தான் பண்ண போறோன்னு சொன்னேன். முதல்ல அவனோட ஃபேமிலிய நாம கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம், புரிஞ்சுதா? தேவையில்லாம 2 பேரும் குறுக்க பேசுனீங்க, அவ்வளவுதான் என்று சர்வா கோபமாக கூறிவிட இருவரும் பதிலே பேசவில்லை. டைகரிடமிருந்து வரும் ஆணை அதை மறுக்க முடியுமா, இல்லை கேள்விதான் கேட்க முடியுமா என்ற எண்ணத்தில் தலை குனிந்து கொண்டனர். சர்வாவால் லட்சுமணனின் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? லட்சுமணன் நிஜமாக சர்வாவிற்கு உதவப் போகிறானா, இல்லை இவை அனைத்தும் நடிப்பா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.